பாருங்க, சாப்பிடலாமா? சாப்பிடலாம். எடுத்துக்கோங்க பூ ஒன்றும். பாருங்க, சாப்பிட்றாரு பாருங்க. இந்த பூ சாப்பிடலாம். என்ன டேஸ்ட்ல இருக்கு சொல்லுங்களேன். சூட்டு உடம்பா இருந்தால் மோரில் சாப்பிடலாம். இல்லை அவங்க குளிர்ச்சியான உடம்பா இருந்தால் பாலில் சாப்பிடலாம். தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த தோல் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து சர்மங்கள் பளபளப்பாகவும் மேனி ஒரு பொன்மேனியை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான். அப்போ அதில் கொஞ்சம் கல்கண்டு பொடி போட்டு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சீக்கிரம் கூடிடும். ஜவ்வுகள் ஏதாவது கிழிஞ்சி ஜவ்வு பிறண்டு போயிருந்தாலும் அதையும் சரி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சிறந்த மூலிகை. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்திய மதிப்புக்குரிய செம்மொழியாக இருக்கார். இன்றைக்கி காமிக்க போகிற ஒரு மூலிகை அற்புதமான மூலிகைங்க. என்னென்னா, இந்த மூலிகை சாப்பிட்டா உடல் குளிர்ச்சி ஆகும், ஆண் மாட்டுத்தன்மை ஆண்மை குறைபாடு சரியாகுன்றாங்க, சிறந்த மூலிகைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுன்றாங்க. இதில் இருக்கிற மினரல் சக்தி உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் கொடுக்குன்றாங்க. அதே சமயத்தில் இந்த மூலிகையை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது ஐயா சொல்கிறாரு, இந்த மூட்டு வலி, முதுகு வலி, ஜவ்வு தேய்மானம், அதே மாதிரி மூட்டு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிடுச்சு, இதுக்காக எக்ஸலண்ட்டாக வேலை செய்யுன்றாரு. இது என்ன மூலிகை? அதே மாதிரி இன்றைக்கி நிறைய பேர் ஆசைப்படுறது உடம்பு ஃபுல்லாக சருமம் முழுசும் பலன்னு மின்னணும், அப்படியே பலன்னு மின்னணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த மூலிகை மிக சிறந்த மூலிகைன்றார். அது என்ன மூலிகை, எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா, நிறைய பேருக்கு உடம்பு ஃபுல்லாகவே சருமம் ஃபுல்லாக பலன்னு இருக்கணும், தங்கம் போல் மின்னணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு மூலிகை சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி ஜவ்வு கிழிஞ்சிருச்சு, ஜவ்வு தேஞ்சிருச்சு, மூட்டு தேஞ்சிருச்சு, மூட்டில் ஸ்வெல்லிங் இருக்குது, மூட்டெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குதுன்றாங்க. இதுக்கு என்ன மாதிரியான தகவல் மக்களுக்கு நீங்கள் சொல்ல போகிறீங்க? ஆமாம் சார், எங்கிட்ட கொடுத்துருங்க. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இதுக்கு இந்த தாலிக்கீரை தான் ஒரு சிறந்த மருந்து. தாலிக்கீரை, தாலி கொடின்னுவாங்க. இது வயலில் அந்த மரம் சார்ந்த இடங்களில் பின்னி இருக்கும், கொஞ்சம் அந்த வேலி ஓரங்களில் பறந்துருக்கக்கூடிய ஒரு இலை. இது தாலிக்கீரைன்னு சொல்லுவாங்க. வழவழப்பு சத்து நிறைய இதில் இருக்குது. அதனால் இந்த நீங்கள் கேட்ட மாதிரி பளபளப்புன்னா ஜிங்க் சத்துல இருக்குது. இதில் அந்த பளபளப்பை கொடுக்கக்கூடிய ஜிங்க் அதிகமாக இருக்குது. ஜிங்க் அதிகமாக இருக்குது. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது அந்த மேனி பளபளப்பாக ஷைனிங்காக இருக்கும். அப்படி உண்டாக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்குது. ஏன்னா அந்த வளவளப்பு தன்மையும் இருக்குல்ல. அதனால் இதை சாப்பிடணும்னு சொன்னால் அப்படியே இந்த இலையை எடுத்து பவுடர் பண்ணி காய வச்சுக்கணும். காய வச்சுட்டு, இல்லைன்னா அப்படியே கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இலையெல்லாம் எடுத்து நல்லா அரைச்சிடணும். பச்சையாகவே அரைக்கும்போது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதில் சின்ன சின்ன மாத்திரையாக உருட்டி வச்சுக்கணும். உருட்டி வச்சுக்கிட்டு காலையில் 2, சாயந்தரம் 2, காலை மாலை 2 சாப்பிட்டு கொண்டு வரும்போது மோரில் இல்லை பாலில். சூட்டு உடம்பாக இருந்தால் மோரில் சாப்பிட்லாம். இல்லை அவங்க குளிர்ச்சியான உடம்பாக இருந்தால் பாலில் சாப்பிட்டுக்கலாம். தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது அந்த தோல் சர்மம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்த்து சர்மங்கள் பளபளப்பாகவும் மேனி ஒரு பொன்மேனியை உண்டாக்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை தான் இந்த தாலிக்கொடி. அது மாத்திரம் இல்லை, இதில் இன்னும் வழவழப்பு தன்மை நிறைய இருக்கிறதுனால எந்த ஒரு மூலிகை வழவழப்பான மூலிகையோ அது இந்த எலும்புகளுக்கும் ஜவ்வுகளுக்கும் சிறந்த வேலை செய்யும். இது பார்த்தீங்கன்னா அந்த ஜவ்வு கிழிஞ்சி போடுறது, ஆமாம், எலும்பு உடைஞ்சி போடுறது, இதுக்கெல்லாம் இப்போ உதாரணத்துக்கு எலும்பு உடையிறதுக்கு இது எப்படி கட்டு காட்டணும்னா, இந்த இலையை நல்லா உருகி ஒரு பிடி எடுத்துக்கணும். அதில் ஒரு அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 4 பூண்டு பல், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு நல்லெண்ணெயில் போட்டு கலந்துடணும். காய்ச்ச தேவையில்லை, சும்மா பச்சையாகவே நல்லெண்ணெயில் போட்டு கலந்துட்டு ஒரு மாதிரி பச்சை கலரில் ஒரு இது மாதிரி வந்துடும், பேஸ்ட் மாதிரி. அதை எடுத்து இந்த இடத்துல எலும்பு ஒழின்னு வச்சுங்க, மேலே அப்படியே லேசாக பூசி விட்டு நல்லா கரெக்டாக தள்ளி கட்டு போட்டோம்னா அது ஒரு 21 நாளுக்கெல்லாம் அது கூட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வேலை செய்யும். அடுத்து ஜவ்வு கிழிஞ்சி போனவங்க இந்த இலையை எடுத்து நல்லா ஒரு பிடி ஒரு
2 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா அரைச்சிடணும். வளவளன்னு வந்துடும். பாலில் போட்டு லேசாக ஒரு 4 மிளகு தட்டி போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் பாலை. பால் கொதித்து இந்த இலையும் கொதித்து அப்படியே பால் வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்போ அதில் கொஞ்சம் கல்கண்டு பொடி போட்டு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது அந்த எலும்பு முறிவு ஏற்பட்டாலும் சீக்கிரம் கூடிடும். ஜவ்வுகள் ஏதாவது கிழிஞ்சி ஜவ்வு பிறண்டு போயிருந்தாலும் அதையும் வந்து சரி பண்ணிடும். அந்த மாதிரி ஒரு சிறந்த மூலிகை இது. உடலில் ஏற்படுகிற ஷூட்டெல்லாம் தணிச்சிடும். பெண்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கும் மாதவிடாய் பிரச்சனை, இந்த வெள்ளைப்போக்கு இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணும். இப்படி எல்லா விதமான அந்த பெண் சார்ந்த நோயும், ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த ஜவ்வு பிரச்சனையும், தோலில் ஏற்படுகின்ற அந்த பளபளப்பு, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலில் வந்து செதிலாக உரியிறது, தோல் வந்து பளபளப்பின்மை இதெல்லாம் இருக்கும். அவங்க இது தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்பொழுது அதை வந்து குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு உண்டு. சாப்பிடக்கூடிய மூலிகை தான் இது. அப்படிங்களா? அப்போ சாப்பிட்டு காமிங்க. இந்தாங்க பாருங்க. பாருங்க, சாப்பிட்லாமா? சாப்பிட்லாம். எடுத்துக்கோங்க. பூ ஒன்றும் பாருங்க, சாப்பிட்றாரு பாருங்க. இந்த பூ சாப்பிட்லாம். வரும். என்ன டேஸ்ட்டில் இருக்குது சொல்லுங்களேன். உப்புச்சுவை, வளவளப்பு தன்மை, மெயின் உப்புச்சுவை இருக்குது, வளவளப்பு தன்மை இருக்குது. ஏன்னா நண்பர்களே, இந்த தாளிக்கீரை அந்த காலத்தில் சமையலில் கீரை குழம்பாக செய்து சாப்பிட்டு வந்தாங்க. அதனால தான் அந்த காலத்தில் மூட்டு வலி, முதுகு ஜவ்வு தேய்மானம், ஜவ்வு விலகி இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு என்னென்னே தெரியாதுங்க அதெல்லாம். அதே மாதிரி 90 வயசாக இருந்தாலையும் அவங்களோட ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இது மாதிரியான இயற்கையான மூலிகைகளை சாப்பிட்டனால தான் அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க. தாளிக்கீரையை பயன்படுத்தி ஆரோக்கியமாக என்றும் இளமையாக இருக்கணும்னா தாளிக்கீரையை பயன்படுத்தி சருமத்தை பளபளப்பாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரி ஜவ்வு பிரச்சனைகள் இருக்குது, ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, ஸ்வெல்லிங் ஆகுது, மூட்டு தேய்மானமாக இருக்குது, மூட்டு வலி, முதுகு வலினா இந்த மூலிகையை நீங்கள் ஐயா சொன்ன மாதிரி பாலில் போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை தகவலை மக்கள் சொல்லியிருக்காரு. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும். நான் உங்கள் அன்பு சோனா ரிகாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.